अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எக்லெஸ் டீ டைம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு எக்லெஸ் டீ டைம் கேக். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எப்பவும் போல் நான் இங்கே மெஷரிங் டேப் வச்சுருக்கேன். நம்ம சக்கரை வந்து ஃபஸ்ட் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சக்கரை டேரெக்டாக சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்தலாம், பொடிச்சு சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்தலாம். பொடிச்சு சேர்த்துறது என்னென்னா சீக்கிரமாக வந்துட்டு கரைஞ்சிரும். அதுதான், வேறு எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணி பாலையே கரைச்சிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் கரைச்சிக்கலாம். டோட்டலாக 200 கிராம்ஸ் ஆஃப் சுகர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அடுத்ததாக மைதா மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். டோட்டலாக 2 கப் அளவு மைதா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கப் வந்து பார்த்திங்கன்னா 140 கிராம்ஸ் அளவுக்கு மைதா நான் மெஷர் பண்ணிக்கிறேன். எனக்கு சீவர்லேயும் கப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இடம் இல்லை, அதனால தான் நான் 2 டைம்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது அதே கப்பில் நம்ம அகெயின் 1 கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 120 கிராம்ஸ் அளவுக்கு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். அதுவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹீப்டு டீஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 30 கிராம்ஸ் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். டேபிள் ஸ்பூன் கணக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நிறச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் இது கூடயே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் உங்களோட எக்லெஸ் கேக்குக்கு, அதுக்காக தான். ஸோ அடுத்ததாக நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் பவுடர் கம்மியாக வேணாம், சேம் அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஃப்ளோரில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பேக்கிங் பவுடர், சோடா, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் எல்லாமே ஒட்டுக்கா நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுத்ததாக வந்து தயிர் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில். அதுக்காக தயிர் மெஷர் பண்ணிக்கலாம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பில்லாத தயிர் எடுங்க. இன்கேஸ் நீங்கள் கொஞ்சமாக புளிப்பு இருக்கிற தயிர் எடுத்திங்கன்னா அந்த புளிப்பு அப்படியே உங்கள் கேக்கில் தெரியும். ஸோ அந்த கேக் அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. அதனால் புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க. 100 கிராம்ஸ் வந்து தயிர் எடுத்துக்கிறேன். அடுத்த இந்த கேக்கில் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த கேக் ப்ளைனாக பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் இந்த எசன்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதில் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ அது எவ்வளோ ஆட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த பவுலில் கேக் செய்கிறீங்களோ அந்த கேக் பவுல்லே வந்துட்டு நீங்கள் இந்த பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பால் ஆட் பண்ணணும். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் 200 ml பால் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகம் கம்மி ஆகாமல் ஒரு 10 கிராம் அதிகமானால் கூட நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எவ்வளோ கிராம் சொல்கிறோனோ அந்தளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வெட் இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் அதிகமாகும்போது உங்கள் கேக்குமே ஒரு மாதிரி சாகி ஆகிறதுக்கு, இல்லை ரொம்ப ட்ரை இல்லாமல் ரொம்ப லூஸ் ஆகிறதுக்கெல்லாம் வந்து சான்சஸ் இருக்குது. அதனால தான் 200 கிராம்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 140 கிராம்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஆயிலும் நம்ம இந்த மில்க் மிக்சரோடு ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம எக்லெஸ் கேக்குக்கு கண்டிப்பாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். அந்த டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே தெரியும் அந்த எக்லெஸ் கேக்கில். அதனால கண்டிப்பாக வெனிலா எசன்ஸ் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த ரோஸ் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு 50 ml நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி உங்கள்கிட்ட மில்க் எசன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது, அதாவது ரோஸ் மில்க் எசன்ஸோ இல்லை பிஸ்தா மில்க் எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற பிஸ்தா எசன்ஸ் ஆர் ரோஸ் மில்க் எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் எடுத்துருக்க மாதிரி மில்க் எசன்ஸ் தான் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. என்கிட்ட அது இருக்குங்கன்னா நான் அதை ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த தனித்தனியாக அந்த எண்ணெய் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி தெரியாத மாதிரி நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா இன்கார்பரேட் ஆகட்டும்.
ஃபைனலி இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். தயிர் வந்து நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணும்போதே ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய தயிர் கொஞ்சம் தணுப்பாக இருந்துச்சு, ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தேனா, ஸோ அதனால் நான் கொஞ்ச நேரம் வச்சு கழிச்சிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஆட் பண்ணேன். இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான், எல்லா வெட் இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா கேக் ஃப்ளோர், அதை வந்து இதில் 2 பேட்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணால் உடனே ஒரு விஸ்க் ஆர் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஃப்ளோர் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கனால கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஸ்பேச்சுலா வேணாம், இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சே வந்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் கிடைக்கும். பொறுமையாக ஆட் பண்ணணும். அதே டைம் ஃப்ளவர் எல்லாம் வந்துட்டு குயிக்காக அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரியும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கஜமுஜான்ட்டு ஆட் பண்ணாமல் ஒரே டைரெக்ஷனில் இந்த மாதிரி சுற்றி விடுறதா இருந்தால் ஒரே டைரெக்ஷனில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கட்டி படாத மாதிரி பார்த்துக்கோங்க, மெயின் அதுதான். அடுத்த பேட்சுமே நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பேட்டரில் எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அகெயின் ஃபைனலி ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் பேசிக்கான ஒரு ரெசிபி தான். ஸோ நம்ம சேனலில் கேக்ஸ், எக்லெஸ் கேக்ஸ் அந்தளவுக்கு இல்லை, நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தனால தான் இந்த ஒரு கேக் வந்துட்டு எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். டெய்லி வீடியோஸில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற 6 இன்ச் பேனில் நான் ஆட் பண்ணிவிட்டேன். உங்கள்கிட்ட 8 இன்ச் பேனோ 9 இன்ச் பேனோ இருந்துச்சுன்னா அதில் பேக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு மேலே கேக்ஸில் கிராக்ஸ் இல்லாமல் வரும். ஸோ நான் 6 இன்ச் பேனில் போட்டனால எனக்கு பேட்டர் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நான் 6 இன்ச் பேனில் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா மேலே வந்து பயங்கரமாக கிராக்ஸ் இருந்துச்சு. பட் அது ஓகே தான், டீ டைம் கேக்ஸில் கிராக்ஸ் எப்படியும் வரும். பட் அது ஏனா தானோன்ட்டு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு 8 இன்ச் ஆர் 9 இன்ச் பேனில் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கேக் நல்லா ஃப்ளாட்டாக வரும். இது நான் பேக்கிங் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு சேம் 170 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பேக் ஆகி வந்துருச்சு. ஒரு நைஃப் ஆர் ஸ்கியூர் வச்சு டெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கேக்கில் எந்த இதுவும் இல்லாமல் நல்லா க்ளீனாக வரணும் நைஃபு. க்ரம்ஸ் வந்துச்சுன்னா ஓகே, க்ரம்ஸ் வந்துச்சுன்னா அது பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பட் லைட்டாக மாவு மாதிரி ஒட்டி வந்துச்சு அப்படின்னா தான் பேக் ஆகலன்னு அர்த்தம். அகெயின் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் அவன் க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கேக் பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. கரெக்டாக 35 மினிட்ஸ் தான் பேக் பண்ணேன். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துகிட்டு டீமோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. நான் சொன்னேன் இல்லையா, பேட்டர் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறனால நமக்கு கேக்கு மேலே ரொம்பவே அதிகமான வெடிப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 8 இன்ச் ஒரு 9 இன்ச் பேன் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். 6 இன்ச் ஒரு 7 இன்ச் பேன் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ அதை நான் உங்களுக்கு டீமோல்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பர் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறது, ஓவர் மிக்ஸ் பண்ணுறது எதுவுமே பண்ணாதீங்க. கரெக்டாக இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும் எக்லெஸ் டீ டைம் கேக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி ரோஸ் சிரப் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா சேம் ரெசிபி தான். அந்த ரோஸ் சிரப்பை மட்டும் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரோஸ் மில்க் கேக்கே நல்ல கலராக வேணும்னா ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ரோஸ் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிங்க் கலர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பிங்கிஷ் கலரும் கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு யூஷுவலான கேக் வேணும்னா அந்த ரோஸோட அந்த பார்ட்டே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ இதை நான் பீஸ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய ஃபேவரட் பார்ட் என்னென்னா, இந்த மாதிரி டீ டைம் கேக்கை நடுவில் ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுல் லோஃபாக எடுக்கிறது தான். அது பார்க்குறதுக்கே பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு அது பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். செம்ம சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. நான் சொன்ன மாதிரி கலர் இருக்காது, பிகாஸ் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணல, ஜஸ்ட் நம்ம எசன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால இதை நம்ம குட்டி குட்டியாக டீ டைம் கேக் மாதிரி வந்து கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தனால தான் உங்கள் ரெக்வஸ்ட்டுக்காக நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணுமோ கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தாலும் எப்படி வந்துச்சுங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் கொடுத்து என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் பேக்கிங்கில் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணி வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். ஸோ தட் அவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.